அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெர்மினாலஜிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் நிறையா டேர்ம்ஸ் சொல்லித்தருவேன், யூஸ் பண்ணுவேன் இந்த கோர்ஸில். ஸோ அப்போ வந்து அந்த கோர்ஸ்லாம் என்ன, அதாவது அந்த டேர்ம்னா என்னன்னே உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. சிம்பிளாக பக் பவுண்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். பக் பவுண்டினா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரோக்ராம். நீங்கள் அதில் பக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் தருவாங்க. ஸோ பக் பவுண்டி ப்ரோக்ராம் அதை ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிபிபின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பிபிபி ப்ரோக்ராம் இன்வைட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பக் பவுண்டி ப்ரோக்ராம் தான் பிபிபி. அண்ட் பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிஹெச் அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பக் பவுண்டி ஹண்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதில் போய் பக்குக்காக ஹண்ட் பண்ணுவோம் தெரியுமா, அதை தான் பக் பவுண்டி ஹண்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே யாரு, நீங்க தான். ஏன்னா நம்ம தான் போய் பக் தேட போறோம். அண்ட் வேற என்ன டேர்ம்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிஓசி அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. பிஓசி அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். அதாவது நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்ன சொல்றது, ரியல் டைம் எக்ஸாம்பிள் புரியணுன்றக்காக சொல்றேன். யாரோ ஒரு திருடன் திருடுறான், போலீஸ் அவனை பிடிச்சிடுறாங்க. பட் அவனுக்கு தண்டனை வாங்கி தரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கோர்ட்ல ஜட்ஜி என்ன கேட்பாங்க, அவன் திருடுனா அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஏதாச்சும் ப்ரூஃப் கொடுத்தாதான் அவனை ஜெயில போடுவாங்க. சேம் நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ப்ரோக்ராம்ல போய் பக்கை தேடுவோம். பக்கை தேடிட்டு அதுக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணணும். ப்ரூஃப் ரெடி பண்ணி கொடுத்தாதான் அந்த ப்ரோக்ராமை நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ப்ரூஃப் கரெக்டா இருக்கு, உங்க பக் வேலிட், இந்தாங்க உங்களுக்கு ரிவார்ட் அப்படின்னு தருவாங்க. ஸோ பிஓசி அப்படின்றத கேட்பாங்க ஷார்ட் ஃபார்மா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் ரெடி பண்ணி தரணும். ஸோ எப்படி ப்ரூஃப் ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் கோர்ஸ்குள்ள சொல்லி தருவோம். ஜஸ்ட் அந்த டேர்ம் மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வேற என்ன டேர்ம்ஸ்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்ற டேர்ம் நிறைய யூஸ் பண்ணுவோம். டூப்ளிகேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அமேசான் வெப்சைட் இருக்கு. ஸோ அமேசான் வெப்சைட்ல இந்த வேர்ல்டுல இருக்க நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேர்ல்ட்ல இருக்க யாரு வேணாலும் அதுல பக் தேடலாம். இப்போ நான் மட்டும்தான் அதுல போய் பக் தேடுவேனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பேருங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல போய் பக்கை தேடுவாங்க. ஸோ நானும் தேடுவேன், என் ஃப்ரெண்டும் தேடுறான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த பக்கை கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆட் பண்ணிப்பாங்க, மை செல்ஃப். அதே பக்கை இன்னொரு ஆள் கண்டுபிடிக்கிறான். அந்த இன்னொரு ஆள் என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ அவன் என்ன பண்றான்னா செகண்டா ரிப்போர்ட் பண்றான். ஸோ செகண்டா ரிப்போர்ட் பண்றான் மை ஃப்ரெண்ட். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்டா யாரு நான் ரிப்போர்ட் பண்ணது நான் தான். ஸோ எனக்கு தான் அவார்டு தருவாங்க. நான் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்டா ரிப்போர்ட் பண்ணவங்க, தேர்டா ரிப்போர்ட் பண்ணவங்க, ஃபோர்த்தா ரிப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் ரிவார்டு தர மாட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன மெசேஜ் போகும் அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்ற மெசேஜ் போகும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஒரு பக் இருக்கு, அந்த பக்கை ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவார்டு. இதை ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரே ஒரு பக் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒரு பக்கை என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லிடுவேன். எல்லாரும் ரிப்போர்ட் பண்றாங்க. ஒரே பக்குக்கு 10 பேருக்கு அவனால அமௌண்ட் ரிவார்டு தர முடியுமா? தர முடியாது. அப்படி தந்தா அவனுக்கு தான் நஷ்டம். சேம் லாஜிக் தான். நம்ம இந்த திருடன் வச்ச எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு திருடன் திருடிடுறான். அப்போ ஒரு திருடனை தானே தண்டிக்க முடியும், 10 பேரை கூப்பிட்டு தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. சேம் தான். ஒரு பக் இருக்கு, அதை யாரு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவார்டு. மத்த அதே பக்கை வேற யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அவார்ட் கிடையாது. அப்போ டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாராச்சும் டூப்ளிகேட் அப்படின்னு நீங்க ஒரு பக்கை ரிப்போர்ட் பண்றீங்க, டூப்ளிகேட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், வேற யாரோ நமக்கு முன்னாடி இதே பக்கை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் அர்த்தம். ஸோ ரிப்போர்ட் சொன்ன அப்படின்னா என்ன, ரிப்போர்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கண்டுபிடிக்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்றோம்ல, சொல்லி அனுப்புறோம்ல டைப் பண்ணி, அதை தான் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி டிஸ்க்ளோசர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்க்ளோசர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பக் வந்திருக்கு, அதை வந்து பப்ளிக்கா எல்லாருக்கும் சொல்றது.
இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஆப்பிளில் வந்து ஒருத்தவங்க பக் கண்டுபிடிச்சு $100,000 வந்து வாங்கிட்டாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது யாருக்கு தெரியும்? அந்த கம்பெனிக்கு தெரியும், கண்டுபிடிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சரி பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா எல்லாருக்கும் மொத்த வேர்ல்டுக்கும் சொல்லிடுவாங்க. அதாவது நியூஸ்ல போட்டுருவாங்க இந்த மாதிரி. ஸோ அதுதான் டிஸ்க்ளோசர். ஸோ இப்படி ஒரு பக் இருந்துச்சு, அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்றது டிஸ்க்ளோசர். ஸோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டிஸ்க்ளோசர்னு சொல்லுவாங்க. ஃபுல் டிஸ்க்ளோசர்னா அந்த பக்கை பத்தின மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா பார்ஷியல் டிஸ்க்ளோசர்னு சொல்லுவாங்க. பார்ஷியல் டிஸ்க்ளோசர்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயம், அதாவது டீட்டெயில் அதுல இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹைட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்ஷியல் டிஸ்க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபோன் நம்பரு இல்லாட்டி அவங்களோட இமெயில் ஐடி அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு சொல்றது. இப்போ சப்போஸ் அவங்க ஃபோன் நம்பர் வந்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க பிரைவசி ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகும்ல, அதனால அந்த மாதிரி மெயினான விஷயங்கள்லாம் மறைச்சிட்டு சொல்றது. இதெல்லாம் டேர்ம்ஸ். ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோர்ஸ்குள்ள போய் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய அது புரியும். அண்ட் ஓரளவுக்கு பேசிக்காக அது தெரியட்டும். அண்ட் நம்ம கோர்ஸ்குள்ள போக போக நம்ம புதுசாக ஏதாவது சொல்லித்தர அப்போ ஏதாச்சும் நிறைய டேர்ம்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி OWASP இருக்கு. ஸோ OWASP.org அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்களும் சும்மா போய் பார்க்கலாம். OWASPனா என்ன, அங்கே வந்து உங்களுக்கு தேவையான டூல்ஸு, புது ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் இருக்கவங்க அவங்க நிறையா போஸ்ட்டு, புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்துச்சுன்னா அதை பற்றி போடுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களே நிறையா கம்யூனிட்டி வச்சுருக்காங்க, பிளாக் ஹேட், டெஃப் கேன், இந்த மாதிரிலாம் நிறையா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் OWASP டாப் 10 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கூகுளில் எடுத்தோடனே வரும் OWASP டாப் 10. ஒவ்வொரு வருஷமும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான 10 பக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு சைட்லயோ ஒரு ஆப்லயோ போய் இந்த டாப் 10 பக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹையர் ரிவார்ட்ஸ் தருவாங்க. அதாவது நம்ம கிரிட்டிக்கல்னு ஒரு கேட்டகரி பார்த்து $1,000, $2,500 அதிகபட்சம் பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி அமௌண்ட்ஸ் தருவாங்க. ஸோ டாப் 10 பக் வந்து பார்த்தோம்னா 100 பக்ஸ் இருக்கு. பட் இருக்கிறதுலே எது ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கோ அதுக்கு தான் டாப் 10 கொடுப்பாங்க. ஸோ இப்போ கரண்டா எது டாப் 10ல இருக்கு அப்படின்னா இன்ஜெக்ஷன் அப்படின்ற பக், broken authentication, சென்சிட்டிவ் டேட்டா எக்ஸ்போசர், அதாவது ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா எக்ஸ்போஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆன்லைன்ல பே பண்றீங்க, அப்போ உங்க கிரெடிட் கார்டு நம்பரு, உங்களுக்கு வர OTP, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். broken authenticationனா அதாவது நீங்க கரெக்டான பாஸ்வேர்டு போட்டாதான் உள்ள போகணும், தப்பான பாஸ்வேர்ட் போட்டா உள்ள போக கூடாது. ஸோ அந்த மாதிரி. இன்ஜெக்ஷன்னா SQL, ரிமோட் கோட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி. XML, XSC, broken access control, security misconfiguration, அப்புறம் XSS, cross site scripting, அதுக்கப்புறம் insecure deserialization, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா using components with known vulnerabilities, அதுக்கப்புறம் insufficient logging and monitoring. இந்த மாதிரி இந்த 10 தான் இப்போதைக்கு டாப்ல இருக்கு. இது வந்து சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா 100 பக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பக்குக்கும் டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். இதெல்லாம் பக்கோட நேமு, இதெல்லாம் டெஸ்கிரிப்ஷன். ஸோ நீங்க கரண்ட்ல டாப்ல எது இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் OWASP டாப் 10 அப்படின்னு போட்டீங்கன்னா இங்க வரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ இங்க கொடுப்பாங்க. ஃபர்தரா வேணும்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டு, அதோட செக்யூரிட்டி வீக்னஸ் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், ஹவு டு ப்ரிவென்ட், ஸோ எப்படி ஒரு அப்ளிகேஷன் அதுக்கு வல்னரபிளா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும், இந்த மாதிரி இருக்க பேசிக் டீட்டெயில்ஸ், அதுக்கு தேவையான சிம்பிள் கோடிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் நம்ம நிறைய நம்ம இந்த கோர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஓரளவுக்கு நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி எத்திக்கல் கண்டென்ட் எல்லாம் யூடியூப்ல அப்படியே லான்ச் பண்ண முடியாது. லான்ச் பண்ணாலும் என்ன ஆயிரும்னா காப்பிரைட் இஷ்யூஸ் ஆயிரும். ஸோ இந்த கோர்ஸை நாங்கள் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல லான்ச் பண்ணிட்டு அதோட லிங்க்கை தான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் இந்த கோர்ஸை நீங்க கெட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இந்த கோர்ஸ்க்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்க படிக்கணும். அண்ட் நிறைய பீப்புள் கேட்பாங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் சேஃபா, நான் போய் அதில் போய் படிக்கலாமா அப்படின்ட்டு. டோன்ட் வரி கைஸ், 100% சேஃபா தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தைரியமாக போயிட்டு இந்த கோர்ஸை கெட் பண்ணிக்கலாம்.